மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. ஏந்துவா, உனக்கு என்ன விட அவ முக்கியமா போயிட்டாளா? அப்படி நீ நினைச்சுக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவதான் முக்கியம்னா என்ன மறந்துரு. குட் மார்னிங் சார். ஒரு 5 minutes பேசலாமா? யார் நீங்க? மெடிக்கல் ரெப் சார். நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? சார், எங்கள் கம்பெனியில் புதுசாக காஃப் சிரப் ரெடி பண்ணியிருக்காங்க சார். அதை பற்றி உங்ககிட்ட பேசலாமா சார்? அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களா? சார், நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க? ஒரு 5 minutes பேசுகிறேனே சார். யோ, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது. அப்பாயின்மெண்ட் வாங்காமல் இங்கே வரக்கூடாது. வெளியே போ. கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க சார். உனக்கு என்ன மரியாதை? ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு பெருசாக பேசிகிட்டு இருக்க. வெளியே போயா? சார் வேணாம் சார், கோவத்தில் வார்த்தையை விடாதீங்க. இப்போ வெளியே போறியா இல்லையா? என்ன சார் ரொம்ப பேசுகிறீங்க? நானா ஃபார்மசி படித்து முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை தேடி உழைச்சி சம்பாதிக்கிறேன் சார். உங்களை மாதிரி இல்லை சார். மாமனார் சம்பாதிச்ச சொத்துல நல்லா நோவாம நோம்பு கும்பிடுறீங்க. இந்த தைரியம் உனக்கு? என்னடா சொன்ன? என் ஆஃபீஸ்க்கு வந்து பற்றி பேசுறீங்களா? எங்க மேல கை வச்சு பாருங்க, எங்களுக்கும் சங்கம் இருக்கு. என் மேல கை வச்சிங்க, இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். என்னடா மிரட்டுறியா? போட வெளியே போடாங்கிறல. போ. டிகே, என்னாச்சு? அவனு முதல்ல வெளியே போக சொல்லு. சார் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார். மேடம், உங்க எம்டி ரொம்ப துள்ளுறாரு, சொல்லி வைங்க. அவ்வளவுதான். ஓவரா பேசிட்டு இருக்காரு. எங்களுக்கு தெரியும். போடா போடா. என்னாச்சு டிகே? நானே டென்ஷன்ல இருக்கேன், அவன் கடுப்பேத்திட்டு இருக்கான். நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? தெரியல கஸ்தூரி, எனக்கு ஸ்னேகா ஞாபகமே இருக்கு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. செத்து பொழைச்சி வந்தா. அவளை பத்திரமா பார்த்துருந்துருக்கணும். இப்போ நினைச்சாலும் எனக்கு கில்ட்டியா இருக்கு. டிகே, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அதே மாதிரி ஸ்னேகா அக்காவுக்கும் உங்க மேல எந்த கோவமும் இருக்காது. இல்லை கஸ்தூரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவள் என்கிட்ட இருந்து எதுவுமே மறைச்சதில்லை. நான் தான். விடுங்க டிகே, எல்லாம் சரியாயிடும். அக்கா கண்டிப்பா வந்துருவாங்க, நம்பிக்கையோட இருங்க. என் ஸ்னேகாக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு காரணமானவங்களை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன். டிகே, யாருக்கும் நம்ம எந்த கெடுதலும் பண்ணல. ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்காரு. தப்பா எதுவும் நடக்காது. நீங்க தைரியமா இருங்க. சரி, டீ சாப்பிட்றீங்களா? வேண்டாம். வாங்க, கேண்டீன் போலாம். வாங்க. ஏய் ஏய் நில்லு. இருமா. ஷீ, வேண்டாமா. நில்லுங்கறல. குஷி, குஷி இங்க வா. இங்க வா. குஷி, சொன்னா கேளு. இங்க வாடி. போதுமா, எனக்கு வேண்டாம், விடு. போதுமா, சொல்றல. போதும், விடு. இங்க வா. ஒழுங்கா சாப்பிடு, ஓடாத. போதுமா. இங்க வா. வேண்டாமா. ஏய். அப்பா, நீங்க ஹோட்டல்ல வேலை பார்க்கறீங்களாமே? பாட்டி சொன்னாங்க அங்க நெய் ரோஸ்ட் இருக்குமா? டைமண்ட் ஷேப்ல தருவாங்களா? தருவாங்க. குஷி, இங்க பாரு. அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. டயர்டா வந்திருக்காருல. டேய், குளிச்சுட்டு வாடா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேண்டாம், நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஏய் நில்லு, உண்மையை சொல்லு. இல்லை, ஒன்றும் இல்லை. என்கிட்ட மறைக்காத. உன் முகத்தை பார்த்தாலே நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன். அத்தை, நீ சும்மா ரூமா. இவன் என்கிட்டயே பொய் சொல்றான். இவன் முகத்தை பார்த்தா தெரியல இவன் பொய் சொல்றான்னு. இவனுக்கு பொய் சொல்லவே தெரியாதுமா. இவன் சாப்பிட்டிருக்க மாட்டான். இது பாருடா, நீ பசியோட இருக்கன்னு தெரியுது. நீ போய் குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னங்க? இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏங்க, நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானே அதை மறந்துட்டேங்க. இப்பதான் நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இந்த வீட்ல எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குங்க. போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. ஏய் ராஜீவா, டேய்
சின்ன வயசுல இருந்தே நீ அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டவன் இல்ல. பொய் சொல்ல மாட்ட, அடுத்தவங்க குடிய கெடுக்கணும்னு நீ கனவுல கூட நினைக்க மாட்டடா. அப்படிப்பட்ட நல்லவன்டா நீ. உனக்கு எப்பவும் நல்லதாண்டா நடக்கும். போடா, போய் குளிச்சுட்டு வா. இந்தா. இந்த பையன் எப்படி மறைச்சு வைக்கிறது? வேண்டாம், ரெண்டையும் மறைச்சு வைப்போம், அப்புறமா எடுத்துக்கலாம். பயந்துட்டீங்களா? இல்ல, நீ எப்போ உள்ள வந்த? நான் வந்தது இருக்கட்டும்ங்க. உள்ள என்ன வச்சீங்க? உள்ள ஒண்ணும் இல்ல. என்னங்க எதையோ திருடின மாதிரி திருட்டு மொழி முழிக்கிறீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன என்ன என்கிட்டயே மறைக்கிறீங்களா? இல்ல உமா, உமா உமா உள்ள என்ன இருக்கு? உள்ள ஒண்ணும் இல்ல உமா. நான் சொல்லிட்டா? இல்ல உமா, ஒண்ணும் இல்ல உள்ள. எனக்கு எல்லாமே தெரியும். இருங்க. என்ன தெரியும்? உமா உமா உமா. என்னது? இதத்தான் சொன்னியா? ஆமா, வேற என்ன நினைச்சீங்க? என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இது இது தாலி. ஏதோ சும்மா சொன்னீங்கன்னு நினைச்சேங்க. நிஜமாவே வாங்கிட்டு வந்துட்டீங்க. பிடிச்சிருக்கா உமா? ரொம்ப நல்லா இருக்குங்க. வேணும்னா ஒரு மஞ்சள் கயிறுல கோத்து எடுத்துட்டு வா, இப்பவே கட்டி விட்டுறேன். சரிங்க. அத்தை, 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 அத்தை. என்ன உமா, என்ன? இங்க பாருங்களேன். ஏய், ரொம்ப நல்லா இருக்கே. நம்ம ராஜு வாங்கிட்டு வந்தானா? உனக்காமா? ஆமா அத்தை, என்னால நம்பவே முடியல அத்தை. ரொம்ப நல்லா இருக்குமா? ஏங்க, ஆமா, இது வாங்கறதுக்கு பணம் ஏதுங்க? அது பணம் வந்து. ஏண்டா, நீ வேலைக்கு சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எதுடா உனக்கு இவ்வளவு பணம்? அது வந்து. என்ன யோசிக்கிறீங்க? அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. இல்ல, அது எங்க முதலாளி ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட சம்பளத்துல அட்வான்ஸா கேட்டேன், கொடுத்தாரு. மாசம் மாசம் பிடிச்சுப்பாங்க. அத்தை, உங்க கையால மஞ்ச கயிறை கோத்து கொடுங்க அத்தை. என் கழுத்துல அவர் கட்டட்டும். ஐயோ உமா, இந்த நேரத்துலயா? என்னம்மா, அவன் தான் ஏதோ புரியாம இருக்கானா, நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு. இப்பெல்லாம் கட்டக்கூடாதுமா. நல்ல நேரம் பார்த்து கோயில்ல வச்சுதான் கட்டணும். நாளைக்கு நல்ல நாள் தான், நாளை கோயில்ல வச்சு கட்டலாம். அத்தை சொல்றதும் சரிதான். என்னங்க, நீங்க என்னங்க சொல்றீங்க? அம்மா சொல்றபடியே செஞ்சிடலாம். அத்தை, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? பரவாயில்லம்மா, கரெக்ட் டிசைன் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான். மாமா, எனக்கும் காட்டுமா. அப்பா உனக்கு வாங்கிட்டு வந்தாரா? இந்த பாரு. இந்த அம்மா, சூப்பரா இருக்குமா. நல்லா இருக்குல்ல? அப்பா இததான் உன் கழுத்துல கட்ட போறாரா? ஆமா. அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தீங்களாடா? என்னடா, கொடுத்தீங்களா இல்லையா? அண்ணே, அவளுக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா நம்ம வீட்டுக்குள்ளேயே புகுந்து நம்ம பொருளையே ஆட்டையை போட பார்த்துருப்பா. அவளை சும்மா விடக்கூடாதுண்ணே.
உனக்கு ராபின்ஹுட்டை பத்தி தெரியுமா? ராபின்ஹுட் ஒரு நாட்டுக்கே இளவரசன். அவனை எல்லாரும் ஏழைகளின் பங்காளின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? பணக்காரங்கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சு ஏழைங்களுக்கு கொடுப்பான். இப்போ நிலத்தில் இருக்கிற பள்ளத்தை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மேடில் இருக்கிற மண்ணை வெட்டி பள்ளத்தில் போடுறது இல்லையா? அதைத்தான் ராபின்ஹுட்டும் பண்ணான். அவன் செஞ்சதுதான் கவிதாவும் பண்றான். பணக்காரங்கிட்ட கொள்ளையடிச்சு ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கான். அண்ணே, இப்போ அவகிட்ட நம்ம வைரம் இருக்கா இல்லையாண்ணே? அது அவதான்டா சொல்லணும். அண்ணே, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்கண்ணே. அவளை மிதின்னு மிதிச்சா வைரம் இருக்கிற இடத்த சொல்லிடுவாண்ணே. சொல்லிடுவாதா? ஆனா ஒரு பொம்பளை கை நீட்டி அடிக்கிறதான்னு யோசனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் மேல ஏழைங்களுக்கு உதவி செய்யறவளை வேதனைப்படுத்த நான் விரும்பல. அப்போ நம்ம வைரம் பார்க்கலாம். கவிதாவா மனசு மாதிரி சொன்னாதான் உண்டு. ஏய், பிடிக்கடா அவளை. ராஜி, என்னம்மா ஏன் கத்துன? அண்ணே, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சுனே. என்னம்மா நடந்துச்சு? ஸ்னேகா பெரிய ஆபத்துல சிக்கியிருக்காண்ணே. உனக்கு எப்படிமா தெரியும்? ஆமாண்ணே, எனக்கு தெரியும். ஸ்னேகா மேல ஒரு சின்ன தூசி பட்டா கூட எனக்கு தெரியும்ண்ணே. இத பாருமா, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுமா. மாப்பிள்ளட்ட கோச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயா போயிருப்பா. கோவம் குறைஞ்சனும் வந்துருவாமா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஐயோ இல்ல, நான் சொல்றது உனக்கு புரியலண்ணே. நம்ம ஸ்னேகா தானா எங்கேயும் போல. யாரோ அவளை கடத்திருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆபத்துனா அது முத்துலட்சுமியால தான் வரும். இப்போ முத்துலட்சுமி உயிரோட இல்லையே. மாப்பிள்ளையோட எதிரி சங்கரும் செத்து போயிட்டான். அவளை ஏம்மா, அஸ்வினோட அம்மா சொர்ணலதாக்கும் புத்தி பேதலிச்சு போச்சு. அவ இப்ப இருக்க நிலைமையில அவளுக்கே அவளை யாருன்னு தெரியாது. அவ எப்படிமா ஸ்னேகாவை டார்ச்சர் பண்ண முடியும்? இல்ல என்ன, அந்த முத்துலட்சுமியோட தம்பி தயாளன் இருக்கான்ல? இருக்கான். அந்த தயாளன் எங்க இருக்கான்? ஜெயில இருக்கான். அவனால ஸ்னேகாவோட நிழலை கூட தொட முடியாது. இத பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம எதிரிங்க எல்லாரும் ஒழிஞ்சிட்டாங்க. நம்மளை எதுக்கணும்னா புதுசா ஒருத்தன் பிறந்துதான் வரணும். வீணா மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. ஐயோ இல்லண்ணே ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. என் மனசு ஏதோ படபடன்னு இருக்கு. எனக்கு தெரியும் ஏதோ தப்பா இருக்கு. கண்டிப்பா ஸ்னேகா ஏதோ ஆபத்துல இருக்கா. இல்ல எனக்கு தெரியுது ஏதோ தப்பா இருக்கு. ஆமா, ஸ்னேகாவோட விஷயத்துல ராஜி சொன்னதெல்லாம் இது வரைக்கும் சரியா தான் நடந்திருக்கு. ஒருவேளை ராஜி சொல்ற மாதிரி ஸ்னேகா ஏதாவது பெரிய ஆபத்துல மாட்டிருக்காளா? கடவுளே, என் பொண்ணு நீ தான்ப்பா எப்படியாவது காப்பாற்றணும். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது.
ஓடி. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இருக்க மாதிரி தெரியுதா? என்ன ஏமாத்திட்டு ஓடிட முடியுமா? உன்னால எங்க போக முடியும்? இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உன்னை நான் தூக்கிடுவேன். ஐயோ தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் கவிதா இல்ல சார். நீ கவிதை இல்ல, நான் சுபாஷ் இல்ல, இவன் அப்பு இல்ல, இவன் சங்கரும் இல்ல, கனவு போனதும் வைரவும் இல்ல. இது எல்லாமே கனவு. போதுமா? சார் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க சார். நான் கவிதா இல்ல. என் பேரு ஸ்னேகா. கஸ்தூரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் எம்டி கருணாகரனோட பொண்ணு சார் நான். கவிதா, என் பொறுமையை சோதிக்காதே. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன். உனக்கு நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப வரைக்கும் மரியாதையா நடந்துட்டு இருக்க. உன்னால நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற வைரத்தோட மதிப்பு 30 கோடி. நீ அதை என்கிட்ட கொடுத்துட்டா நீ உயிரோடு இருப்ப. நான் பணம் தரேன். ஆனா நீ என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச, சத்துடுவேன். ஏய், அவளை எடுத்துட்டு போய் கட்டி போடு. சார் சார் வேண்டாம் சார், நான் சொல்றது நம்புங்க சார். நான் கவிதா இல்ல, ஸ்னேகா சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் நம்புங்க. எப்படியோ ராஜுவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே துவாரகேஷ்க்கும் ராஜுவுக்கும் சண்டையே வராது. உமாவும் யாரு வம்புக்கும் போக மாட்டா. இந்த நேரத்துல மட்டும் ஸ்னேகா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஏய், இங்க பாருப்பா, ஏன் அழுவுற? யாரையும் காணுமே. இந்த தம்பி இங்க பாரு. ஐயோ, ஏய் அஸ்வின், இங்க என்னடா பண்ற? ஏன்டா இப்படி அழுவுற? கண்ணத்தோட வீட்டுல தானே இருந்த, இங்க எப்படி வந்த? டேய், ராத்திரி நேரத்துல இப்படி ரோட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியேடா. யாரா தூக்கிட்டு போயிட்டா என்னடா பண்ணுவ? பாட்டி, நான் இனிமே அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். ஸ்னேகா அம்மா கிட்ட போய் விட்டுருங்க. ஏன்டா? எனக்கு அந்த வீடு பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கல? பசிக்குது எனக்கு, சாப்பாடு போட்டுத்தாங்கன்னு உமா ஆண்டி கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க நான் என்ன உனக்கு வேலைக்கு வச்ச ஆளான்னு அடிச்சிட்டாங்க தெரியுமா? பாட்டி, உமா ஆண்டிக்கு என்ன பிடிக்கவே இல்லை. ஸ்னேகா அம்மா வர வரைக்கும் நான் இங்கே இருந்துடுறேன். இது பாரு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இனிமே உன்னை உமா ஆண்டி அடிக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். இது பாரு, அழக்கூடாது. வா பாரு, நம்ம வீட்டுக்கு போலாம். வா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். வா வீட்டுக்கு போலாம். பாட்டி, என்னப்பா? பசிக்குது பாட்டி. இது பாரு, பாட்டி உனக்கு வீட்டுக்கு போய் பிடிச்சதெல்லாம் பண்ணி தரேன். வா வீட்டுக்கு போலாம். வா. ரெட் ஆன் மீடியாவுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.